இதனுடைய பயன் என்னன்னு கேளுங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் திருவண்ணாமலை சார். நான் சித்த வைத்தியர். ஆ. வள்ளலார் ஐயாவில் 22 வருஷமாக வடலூரில் அன்னதானம் செய்யிட்டு வருவேன். மருந்துங்களாம் வாங்கி கொடுப்பேன். ஆ. இது வந்து மகாவில்வன்னு பேர். ஆ. இது வந்து பருப்பு போட்டு கடைச்சி சாப்பிடலாம். 5, 7, 9ன்னு வரும். அந்த கீத்தெல்லாம் வரும். சரிங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னா அந்த பிபி சுகர்லாம் வராது. அதே மாதிரி ஒரு சிலர் டென்ஷன் குறையாது, பிபி அதிகமாகிடும். அவங்க என்ன பண்ணுன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வைத்தியம் பண்ணாங்க. ஒரு வாரம் 10 நாள்னாலும் அப்படியே குறையாது. இது மாதிரி 5, 7ன்னு இருக்கிறத வந்து ஒரு 4, 5 கீத்து பிரித்து இதெல்லாம் வந்து காலையில் மென்று சாப்பிடணும். தண்ணி ஊற்றி கழுவிட்டு மென்று சாப்பிட்டு பிபி குறைஞ்சிருங்களா? பிபி குறைஞ்சிருமா? மாத்திரை சாப்பிட்டாலும் குறையாது. இது சாப்பிட்டா குறையும். 4, 5 கீத்து தண்ணியில் கழுவிட்டு மென்று சாப்பிட்டு சரிங்க. காலையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கிங் போகணும். கை கால்லாம் நல்லா டிஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு வந்து பசுமாட்டு மோர் புளிப்பாக இருக்கணும். அது சாப்பிட்டா குறைஞ்சிடும். நீராகாரம் புளிப்பாக கொஞ்சம் பாயசாந்து குடிக்கும். பானையில் வச்சு ஜில்லுன்னு இருந்து சாப்பிட்டா குறைஞ்சிடும். சோளக்கஞ்சி இருந்து இந்த இலையை தண்ணியில் கலந்து சாப்பிடணுங்களா? எப்படி சாப்பிடலாம்? அப்படியே மென்று சாப்பிட்டு மென்று சாப்பிடலாங்களா? மென்று சாப்பிட்டு வாக்கிங் போய் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சோளக்கஞ்சி நல்லா புளிப்பாக எடுத்து குடித்தாலும் அந்த பிபி குறைஞ்சிடும். டென்ஷன் குறையாத இருக்கும். 4 நாள் 5 நாள் 1 வாரங்களும் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம். பருப்புலேயும் கடைஞ்சி சாப்பிடலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி சுகர்லாம் வராது. இதனுடைய பேர் வந்து மகாவில்வன்னு பேர். மகாவில்வம். வில்வேலாம் 3 இலை தான் இருக்கும். 4, 5 வகை இருக்கு. 5 வகை வில்வம், சக்கரை வில்வம், இது மகாவில்வம். சரிங்க. நன்றி. அது மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம். சரி.